Hi students, good morning. Today we are going to discuss about chapter 14 transportation remaining portion part 2 recent trend in transportation. That means samibithiya trending transportation. That means சமீப கால போக்குவரத்து வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேடா? First one is here given metro rail. Already we know that one. Metro rail means everyone know that. Okay, இது எல்லாத்துக்குமே தெரியும். Metro rail is a mass rapid transport system. அதாவது ரொம்பவுமே அதிவிரைவு பேருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதிவிரைவு ரயில்வே துறையில், அதாவது மெட்ரோ ரயிலுங்கிறது அதிவிரைவு ஒரு போக்குவரத்து அப்படிங்கிறாங்க. சரியா? இட் இஸ் எ கன்வீனியன்ட், ஃபாஸ்ட், எஃபிஷியன்ட், ரியலபிள், கம்ஃபர்டபுள் மோட் ஆஃப் எ அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது இது ரொம்பவுமே வசதியாக, வேகமாக, திறமையாக, நம்பகத்தன்மை கொண்ட ஒரு போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்கடா. அதாவது அர்பன் ஏரியாஸ், நகர்ப்புற ஏரியாங்களில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு ரேப்பிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேப்பிட் டிரான்சிட் ஆல்சோ known as a heavy rail, metro, subway, tube or underground is type of high capacity public transportation. Transport generally found in the urban areas. அதாவது அதிவிரைவாக போகக்கூடியது. இது எப்படிலாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுரங்கப்பாதை வழியாக, குழாய் வழியாக மற்றும் நிலத்தடி வழி மூலமாக இது வந்து அதாவது குழாய் வழினா இன்னும் பைப்லைன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி போகக்கூடிய ரயில்ஸ், மெட்ரோ ரயில் அந்த மாதிரியும் போகும். அதர்வைஸ் சுரங்கம் சொல்லுவோம் இல்லையா, சுரங்க வழியாகவும் போகுதாமா. நிலத்தடி மூலமாகவும் போகுது, குழாய் வழி போகுது, அதே மாதிரி சுரங்கப்பாதை மூலமாகவும் போகுது மெட்ரோ ரயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. ஓகேவா? இது வந்து நகரப்புறங்களில் ரொம்ப ஹைஃபையாக போயிட்டுருக்கு, அதாவது ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதிகமான மக்களை வந்து இது கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பப்ளிக் கெப்பாசிட்டி, நிறையா ஹை கெப்பாசிட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பொது போக்குவரத்துக்களை இது ரொம்பவுமே சார்ந்தது அப்படிங்கிறாங்க. எல்லாருமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஒன்று மெட்ரோ ரயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? செகண்ட் ஒன், திஸ் இஸ் ஏ மெட்ரோ ரயில். பிக்சர் ஹியர் கிவன், சி இந்த பிக்சரில் இருக்கிறது தான் மெட்ரோ ரயில். செகண்ட் ஒன் மோனோ ரயில். மோனோ ரயில் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண ரயில் மாதிரி தான் இருக்கும், ஆனால் என்னது இது தொடர் வண்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 2 இணை சக்கரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த மோனோ ரயில் இஸ் லைக் ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும், பட் இன்ஸ்டீட் ஆஃப் ஹேவிங் எ 2 sets ஆஃப் வீல்ஸ் தட் பேலன்ஸ் ஆன் எ ரயில்வே ட்ராக். அதாவது எப்படி பேலன்ஸ் பண்ணி போகுதுன்னா, ரயில்வே ட்ராக்கை பேலன்ஸ் பண்ணி தான் போகுதான். மோனோ ரயில்ஸ் ஆர் ஆஃப்டன் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் பீப்புள் அரவுண்ட் எ லார்ஜ் சிட்டிஸ். பெரிய பெரிய சிட்டிஸில் இது இருக்குங்கிறாங்க. சம் மோனோ ரயில்ஸ் யூட்டிலைஸ் எ மேக்னெட் to hover or there on their rails. அதாவது மேக்னெட் மாதிரி இருக்கும், அதாவது மேக்னெட் மாதிரி சக்கரம் இருக்கும், அந்த ரயில்வே ட்ராக்ல பார்த்தீங்கன்னா நல்லா டக்குன்னு ஒட்டிக்கும், அந்த மாதிரி போகக்கூடியதாக இருக்குங்கிறாங்க. ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன், இது மாதிரி இருக்கிறனால உனக்கு வந்து என்னது உராய்வு வந்து தவிர்க்கும் அப்படிங்கிறாங்க. பிட்வீன் த ட்ரெயின் அண்ட் ரயில். த ஃபர்ஸ்ட் மோனோ ரயில் வாஸ் இன்வென்டட் பை 19th century. 19ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஓகே, ஹியர் கிவன் பார்த்தீங்கன்னா பேஜ் கொடுத்துருக்காங்க பாரு, மோனோ ரயில் பிக்சர். பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் ஒரு லைன் மாதிரி இருக்குல்லடா, புக்கில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். பேஜ் நம்பர் 130 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் மாதிரி நல்லா கெட்டியமாக அப்படியே என்ன அட்டாச் ஆயிரும், அது அப்படியே போயிட்டு வரும். அதனால் என்ன ஆகுனா ஃப்ராக்ஷன் மீன்ஸ் உராய்வுகள் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின். புல்லட் ரயில் பார்த்தீங்கன்னா high speed rail is a type of a rail transport that operates significantly faster than traditional rail traffic. அதாவது உயர் வேக ரயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது ஒரு போக்குவரத்து, உயர் வேக ரயில் அப்படின்னு சொல்கிறாங்களா இதையே. இது வந்து பாரம்பரியமான ரயில் போக்குவரத்தை விட அதிகமாக இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சிறப்பு வழித்தடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முக்கியமான ஸ்பெஷலைஸ்டு ரோலிங் ட்ராக், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமான இடங்களில் வந்து இது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The first such system began operation in Japan 1964. ஜப்பானில் தான் ஃபஸ்ட்டு இதை தொடங்கியிருக்காங்க. அண்ட் வாஸ் widely known as a bullet train, high speed train normally operate the on standard gauge track and continuously வேர்ல்ட் ரயில். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது உயர்வேக ரயில்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இது இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டாப்பேஜ் இல்லாத இடத்துக்கு இது வந்து போகும் அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப அதிவேக ஸ்பீடு, எங்கேயுமே வந்து ஸ்டாப் பை ஸ்டாப் நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா? ஓகே, திஸ் இஸ் ஏ புல்லட் ட்ரெயின். பார்த்தீங்கன்னா சர்ன்னு போயிட்டே இருக்கும், எங்கேயுமே என்ன அது ஸ்டாப்பேஜ் ஆகாது, அதை தான் வந்து புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பைப்லைன் டிரான்ஸ்போர்ட், அதாவது குழாய் வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பொருள்களோ அதாவது ஏதாவது கேபிட்டல்ஸ் ஃபார் இட்ஸ் மோட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், கூட்ஸும் மெட்டீரியல்ஸும் கொண்டு போவாங்க. பைப்லைனுங்கும் போது உனக்கு வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி. ஓகேவா? பிக்சரில் கொடுத்துருப்பாங்க பாரு, பேஜ் நம்பர் 131 கொடுத்துருப்பாங்க பாரு, இதான் பைப்லைன். இங்கே பற்றியா கொடுத்துருக்காங்களா? அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா லிக்விட்
ஐட்டம்ஸ் மாதிரி கொண்டு போகிறது. எண்ணெயாக இருக்கட்டும், அதர்வைஸ் கழிவு நீர், திரவங்கள் இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாரு, லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பைப்லைன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேஸஸோ லிக்விடாக ஏதாவது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்களா. சரியா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் க்ரூட் அண்ட் ரீஃபைன்டு பெட்ரோலியம் ஃபியூயல்ஸ் சச் ஆயில்ஸ், இதெல்லாமே அதாவது பெட்ரோலியமாக இருக்கட்டும், ஃபியூயல்ஸாக இருக்கட்டும், எரிபொருள் என்னவாக இருந்தாலும் பைப்லைனில் கொண்டு போகிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது போயிடும், அது பாட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஓப்பன் பண்ணி விட்டுட்டா அது வழியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. நேச்சுரல் கேஸஸ், பயோஃபியூல் அண்ட் அதர்வைஸ் ஃப்ளூயிட் இன்க்ளூடிங் ஸ்வேஜஸ், அதாவது கழிவு நீர்கள், சால்வரி அண்ட் வாட்டர். இட்ஸ் ரிக்வயர்ஸ் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஸ்டால். இது பார்த்திங்கன்னா பெட்ரோலியமாக இருக்கட்டும், மற்ற திரவங்கள் எரிபொருளாக இருக்கட்டும், கழிவு நீராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு லிக்விட் ஐட்டம்ஸ் நீர் போல் இருக்கிற திரவங்களாகட்டும் கொண்டு செல்கிறதுக்கு இது ரொம்பவுமே குழாய் வழி பாதை பயன்படுது. பைப்லைன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான். இது பார்த்திங்கன்னா இது செய்கிறதுக்காக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், பணம் அதிகமாக தேவை, ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இதை நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஏ பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஓகேடா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கன்வேயர் டிரான்ஸ்போர்ட். இது ரொம்பவுமே ஃபெமிலியர், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் மால் இந்த மாதிரி போனீங்கன்னா உனக்கு எக்ஸ்கலேட்டர், எவால்வேட்டர் இருக்கும் இல்லையா, அதாவது மேலேருந்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நின்னா போதும் சர்ன்னு மேலே போயிடும், அங்கேருந்து நின்னா போதும் சர்ன்னு கீழே வந்துடும். திஸ் இஸ் கால்ட் ஏ கன்வேயர் டிரான்ஸ்போர்ட். இட் இஸ் த போர்டு category of the transport mode that includes mode development from the idea. Conveyor belt மாதிரி சரியா, மேலே போய் நின்னா கீழே வந்த மாதிரி. Examples include conveyor belt, 2 or more pulleys, the continuous loop material that rotates the about them, accelerator, evaluator which used a carrying people among the floors or building. ஃப்ளோர்லேருந்து பில்டிங்க்கும், பில்டிங்லேருந்து ஃப்ளோருக்கும் போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பிக்சர் காமிக்கிறேன் பாரு. பிக்சர் கொடுத்துருக்காங்க. கன்வேயர், இது மேலேருந்து ஏதாவது நம்ம மெட்டீரியல்ஸு, கூட்ஸு இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம ரிலையன்ஸ் மால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது மேலேருந்து நம்ம போகிறோம் இல்லையா, கீழே வந்துடுறோம். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கன்வேயர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகேடா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோப்வே டிரான்ஸ்போர்ட். ரோப்வே மீன்ஸ் கயிறு வழி போக்குவரத்து. இதை நீ பார்த்துருப்ப, டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் போனீங்கன்னா பார்த்துருப்ப. பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாரு, இந்த மாதிரி. அதாவது the ropeway is another means transport is a novel lifting device. It can be operated in the place where road construction is impractical and costly. என்ன சொல்கிறாங்கன்னா சர்டைன் லிமிட்டட் கூட்ஸ் ஆர் பீப்புள் கேன் பி டிரான்ஸ்போர்ட் வித் த ஹெல்ப் நாவல் லிஃப்டிங் டிவைஸ். அதாவது இரும்பு கயிறு மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளையோ மக்களையோ சுமந்து செல்றதுக்கு பேர் தான் இந்த ரோப்வே டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா. சரியா? அதாவது ரோடை நம்ம ரோட் ஃபெசிலிட்டி இல்லாத இடங்களில் இந்த மாதிரி ரோப்வே தான் யூஸ் பண்ணுறாங்களா. சரியா? இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மூலமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் எ ஹில்லி ரிமோட் ஏரியாஸ், அதாவது மலைப்பகுதிகளில், மலைப்பாங்கான பகுதிகள்லையும் பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா, ரோட் ஃபெசிலிட்டியெல்லாம் போட முடியாத இடங்களில் இந்த மாதிரி ரோப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. இது எலக்ட்ரிசிட்டி மூலமாக மக்களையும் மெட்டீரியல்ஸ், கூட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ரொம்பவுமே சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹில்லி ரிமோட் ஏரியாஸ்க்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேடா? திஸ் இஸ் ஏ ரோப்வே டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் ஏ ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட்னா உயர் சுழற்சி வளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் பிக்சர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லூப் இந்த மாதிரி வளையம் மாதிரி இருக்கும். இந்த வளையத்துக்குள்ளே நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட். இஸ் பர்பஸ் இஸ் சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட் wood sheep, ponds and containers travel a high level speed through a tube that has been pumped into the near vacuum. அதாவது vacuum means உயிர் சுழற்சி, அதாவது என்ன சொல்கிறது, அதிக வேகத்துடன் ஒரு கொள்கலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நகர்த்தி செல்லும் ஒரு முறையே என்னதுன்னா உயர் சுழற்சி வளையம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஸ்பீடாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 760 மைல் வேகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு சிறந்த ஒரு போக்குவரத்தாக அமையும். பழையமையான சாலை ரயிலை விட இது ரொம்பவுமே அதிகமான வேகமாக போகக்கூடியது. எதிர்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதகமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி எலோன் மஸ்க் என்ற ஒரு தொழில் முனைவோரோட கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா 5ஆம் வகை போக்குவரத்து, 5th மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களாமா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை. ஓகேடா? திஸ் இஸ் ஏ ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நெக்ஸ்ட்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்.
பார்த்திடலாம். வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீன்ஸ் நீர் போக்குவரத்து. ஓகேவா? வாட்டர் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். இயற்கை கொடுத்த வரம் தான் தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் சிவிலைசேஷன் த்ரூ த கிராஜுவல் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதாவது மனித நாகரிகம், அறிவியல், தொழில்நுட்பம் படிப்படியாக பயன்படுத்தக்கூடிய பயன்பாடு மூலம் நமக்கு பொருளாதாரமாக இருக்கட்டும், ஒரு அரசியலாக இருக்கட்டும், ஆர்மி இராணுவ நடவடிக்கைகளாகட்டும், தண்ணீர் வளங்களை பயன்படுத்தி தான் கட்டுமானமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், அதாவது கப்பலாக இருக்கட்டும், படகாக இருக்கட்டும், எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வளர்கிறதுக்கு முக்கியம் காரணமே நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு நேச்சுரல் கிஃப்ட் வாட்டர்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஏர் கன்ஸ்ட்ரக்ஷன், டிசைன், மோட்டிவ், பவர் ஆஃப் ஸ்பீட் அண்ட் சேஃப்டி, ஷிப் அண்ட் போட்ஸ், இது எல்லாத்துக்குமே வாட்டர். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்னால, பில்டிங் கட்டுறதுனால நமக்கு என்ன தேவை? தண்ணி தேவைப்படுது. இது எல்லாத்தோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே வாட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஏ ப்ராசஸ் மூவிங் பீப்புள், குட்ஸ் எக்ஸெட்ரா. மூவிங் பீப்புளாக இருக்கட்டும், குட்ஸாக இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பை பார்ஜ், போட், ஷிப் ஆர் சைல் போட்ஸ் ஓவர் சி, ஓஷன், லேக், கேனல், ரிவர் எக்ஸெட்ரா. இது மூலமாலாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய்க்கிறோம். அதாவது பெருங்கடலாக இருக்கட்டும், ஏரி, கால்வாய், நதி, இந்த மாதிரி எல்லா மூலமும் மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவுமே பயன்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதை பற்றி தான் நம்ம இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? பார்த்தீங்கன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் 2 டைப்ஸுங்கிறாங்க. இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ஓசோன் வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்நாட்டு நீர்வழி, பெருங்கடல் நீர்வழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இன்லேண்ட் வாட்டர்வேஸ் மீன்ஸ் உள்நாட்டு நீர்வழி, அதர்வைஸ் ஓசோன் வாட்டர்வேஸ் பெருங்கடல் நீர்வழி. இதை ரெண்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்லேண்ட் வாட்டர்வேஸ், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, அதை தான் இன்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்லேண்ட் வாட்டர்வேஸ் கம்பரைஸ் ஆஃப் எ ரிவர்ஸ், கேனல்ஸ், லேக். உள்நாட்டு நீர்வழி அப்படின்னா நதிகளாக இருக்கட்டும், கேனல்ஸ், கால்வாயாக இருக்கட்டும், ஏரிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரிவர்ஸ் தட் ஏ நேச்சுரலி அண்ட் நேவிகபிள் ஆர் ஏ கால்ட் ஏ நேச்சுரல் வாட்டர்வேஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க? உள்நாட்டு நீர் போக்குவரத்து அப்படின்னு அழைக்கிறோம். அது இயற்கையாகவே இயங்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறுகளும் இயற்கை நீர்வழிகள் அப்படின்னு சொல்கிறாங்களாமா. சரியா? கால்வாய்கள், இந்த மாதிரி கால்வாய்கள், அதர்வைஸ் லேக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்கை ஆர்டிஃபிஷியல் வாட்டர்வேஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேனல்ஸ், இந்த கால்வாய்கள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேனல்ஸ் மீன்ஸ் ஒரு நதி மாதிரி சின்னதாக போயிட்டுருக்கும். ஓகேவா? கால்வாய் மாதிரி போயிட்டுருக்கும். வாட்டர்வேஸ் ஜென்ரலி ஸ்மால் போட்ஸ், ஸ்ட்ரீம்ஸ் ஆர் ஆப்ரேட்டர் ரிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர்வேஸில் போட்டெல்லாம், சின்ன சின்ன போட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணிக்குவாங்க. வாட்டர் ரிவர்ஸ் ஆர் படகுகளில் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறது. சரியா? வேரஸ் ரிவர்ஸ் டீப் எனாஃப் எ லார்ஜ் ஷிப் கேன் ஆல்சோ பிளே தம். கெனல்ஸ் ஆர் மேட் வாட்டர்வேஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் த ட்வின் பர்பஸ் நேவிகேஷன் அண்ட் இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க? இது மாதிரி இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறுகள் போதுமான ஆழமாக இருந்தால் கூட மனித முயற்சியால் என்ன பண்ணுறாங்க? கால்வாய்கள், கடற்பயணம், நீர்ப்பாசனம், இந்த மாதிரி நிறைய நோக்கத்துக்காக கெனல்ஸையும் லேக்ஸையும் உருவாக்குறாங்களாம். இரிகேஷன், அதாவது என்ன சொல்கிறாங்க? விவசாயத்துக்காகவும் இது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓசோன் சி டிரான்ஸ்போர்ட். ஓசோன் ரேஸ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓகே சாரிடா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ். அதாவது வாட்டர்வேஸோட அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். அதாவது இன்லேண்ட் வாட்டர்வேஸோட அட்வான்டேஜஸ், உள்நாட்டு நீர்வழி நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் ஏ கன்சிடர்ட் ஆஸ் த சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அமோங் த அதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது பார்த்தீங்கன்னா பல போக்குவரத்தை விட இது ஒரு மலிவான பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப விலை குறைவு, செலவு கம்மிங்கிறாங்க. இட்ஸ் கேரியஸ் குட் ஸ்மூத்லி டியூ டு த ஆப்சன்ஸ் ஷேக்கிங் அண்டு ஜால்ட்டிங் டியூரிங் த டிரான்சிஸ்ட். அதாவது என்ன சொல்ல மாட்டாங்க? இது பயணம் செய்யும் போது ஒரு நடுக்கமோ ஒரு குதித்தலோ ஷேக் பண்ணுற மாதிரி இருக்காது. இல்லாத காரணத்தால் இது சுலபமாக பொருட்களை கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்ணாடியால் அது மிரர் மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஃப்ராக்லிங் கூட்ஸ் இல்லை லைக் எ கிளாஸ்வேர், எர்த்வேர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பலவீனமாக இருக்கக்கூடிய பொருட்களை கூட நம்ம கொண்டு போயிடலாம் இந்த டிரான்ஸ்போர்ட்லங்க. இட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஹெவி லோட்ஸ். இதுவும் கனரக சுமைகளை ரொம்பவுமே பொருந்தமானது. வெயிட்டான இருக்கக்கூடிய கூட நம்ம கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. தர் இஸ் அ லெஸர் பொல்யூஷன் இன் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பொல்யூஷன் கம்மி, காற்று மாசு ரொம்பவுமே குறைந்த அளவு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிவர் சர்வீஸ் வெளிய எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் தர் மெயின்டெனன்ஸ் இஸ் மச் லெஸர் கம்பேர்டு ரோடு அண்ட் ரயில் டிரான்ஸ்போர்ட். ரோடு ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டை விட இந்த மாதிரி ஒரு இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட் ரொம்பவுமே செலவு குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா? இது
this is a advantages. This is next one is disadvantages in land waterways. இதோட குறைகள் பார்த்தீங்கன்னா இது மெதுவான ஒரு போக்குவரத்து வழி அப்படிங்கிறாங்க. இது மெதுவாக தான் போகும். ரயில் காட்டிலும் இன்னும் வேறு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் ரயில்வே ஆர் குயிக்கர் சேஃபர் சீப்பர் மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ட்ராபேக். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் கேஷஸ் டியூரிங் ரெய்னி சீசன். அதாவது மழை காலங்களில் இது என்னது இது ரொம்பவுமே ஆபத்தானது இல்லையா. தண்ணி பற்றாக்குறை இருக்கும். கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது. அதனால் படகுகள் பார்த்தீங்கன்னா அதோட போக்குவரத்து பாதிக்கும். இது வந்து ஃப்ளட் அதாவது வெள்ளம் வந்தாலும் சரி, கோடை காலமாக இருந்தாலும் சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி, இது அஃபெக்டட் ப்ளே போட் அதாவது ப்ளே போட் ஸ்ட்ரீமர்ஸ் அதாவது படகுகளை இயக்கிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாங்க. சம்டைம்ஸ் ரிவர் ஆல்சோ சேஞ்ச் தர் வே. அதாவது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஆறுகள் தங்கள் வழியை மாற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறாங்க. அதை வந்து நம்ம ஒரு வேல போனால் இன்னொரு வேக்கு நம்மளை கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை நிச்சயமாக நிறுத்தி என்ன பண்ண முடியாது, மாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ட்ராபேக். 3 டைப் கொடுத்துரு, அதாவது 3ABCன்னு 3 ட்ராபேக் கொடுத்துருக்காங்க. ஓகேடா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓசோன் ஆர் சி டிரான்ஸ்போர்ட், பெருங்கடல் அல்லது கடல் போக்குவரத்து அப்படிங்கிறாங்க. ஓசோன் டிரான்ஸ்போர்ட்டாக தெரியும். உலக நாடுகளை பார்த்தீங்கன்னா பொருளாதாரமாக இருக்கட்டும், சமூக மற்றும் கலாச்சார உறவுகள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைகிறதுக்கு பெருங்கடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. சர்வதேச அளவில் நம்ம பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா நம்ம கடல் வழி போக்குவரத்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா. பெருங்கடல் போக்குவரத்து எப்பயுமே எப்படி இருக்குது, நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு மலிவான போக்குவரத்துன்னு கூட சொல்லலாம். சிறந்த ஒரு பெயர் கூட வாங்கியிருக்கு, குட்வில் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லோ கிரேட் பல்கி குட்ஸ் அமோங் கண்ட்ரிஸ் அண்ட் ரோல் ஆஃப் ஓசோன் டிரான்ஸ்போர்ட். பல்கி குட்ஸை நம்ம கொண்டு போகிறதுக்கு மலிவான ஒரு செலவில் நம்ம இதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஓசோன் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஷிப்பிங், அதாவது 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோஸ்டல் ஷிப்பிங். கோஸ்டல் ஷிப்பிங் மீன்ஸ் பெருங்கடல் போக்குவரத்தோட வகைகளில் கடற்கரை கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கரை கப்பல்னால் ஒரு நீண்ட கடற்கரை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் முக்கியமான ஒரு போக்குவரத்து வழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. கோஸ்டல் ஷிப்பிங் கான்ஸ்டிடியூட் a important means transport in all countries having a long coastline. It's the cheap means that transport for a movement of bulky carriage like அதாவது carriage மீன்ஸ் ரொம்ப அதிகமான சரக்குகளையோ கோல் அயன் ஆர் எக்ஸெட்ரா டொமஸ்டிக் போர்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் யூஸ்வலி கோஸ்டல் ஷிப்பிங். அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போக்குவரத்து நிலக்கரியாக இருக்கட்டும், இதில் கோலாக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமான சரக்குகளை இயக்கி செல்றதுக்கு ஒரு மலிவான உள்நாட்டு போக்குவரத்தாக செயல்படக்கூடியது தான் என்னென்னா கோஸ்டல் ஷிப்பிங் அப்படிங்கிறாங்க. ஒரு உள்நாட்டோட துறைமுகங்கள் ஒரு நாட்டோட வர்த்தக செயல்பாடுகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஏ கோஸ்டல் ஷிப்பிங். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹார்பர் அதாவது துறைமுகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓவர்சீ ஷிப்பிங். ஓவர்சீ ஷிப்பிங் மீன்ஸ் வெளிநாட்டு கப்பல்கள் அப்படிங்கிறாங்க. சரியா. இட் மீன்ஸ் ஏ பேசஞ்சர் அண்ட் கூட்ஸ் ஹாவ் டு கிராஸ் ஓசோன். எக்ஸாம்பிள் இந்தியா எக்ஸ்போர்ட் கூட்ஸ் டு அமெரிக்கா. அதாவது இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எங்கே கொண்டு போகிறாங்க, அமெரிக்கா கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருட்களை ஏற்றி செல்வது தான் என்ன சொல்கிறாங்க ஓவர் ஷிப்பிங். அதாவது வெளிநாட்டு கப்பல் நம்ம நாட்டுக்கு வர்றது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பொருள் அமெரிக்காவுக்கு போச்சுன்னா, இப்போ திருப்பூரில் பனியன் கம்பெனி இருக்குது, அங்கேருந்து நம்ம பனியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு. அப்போ அமெரிக்காவிலேருந்து அங்கே கப்பல் வந்து நம்மளோட நாட்டில் இருக்கிற கப்பல் மூலமாக அதை ஏற்றுமதி செஞ்சுட்டு போகுது, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகுது. ஓகேவா. அதான் ஓசன் கோயிங் ஷிப் மேபி ஆல்சோ பி டிவைடட் இன்டூ நேம்லி லைனர்ஸ் அண்ட் ட்ராம்ப்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைனர்னு கொடுத்தாங்க. அதாவது முறைவழி கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. லைனர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கப்பல் வந்து முறைவழி கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னா பெருங்கடல் அல்லது கடல்களில் பார்த்தீங்கன்னா பயணம் செய்யும்போது போக்குவரத்திற்கு முதன்மையாக பயன்படுத்தக்கூடியது தான் லைனர் ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா சரக்குகள் அல்லது அஞ்சல்களை வந்து முறை வழியாக கப்பலில் எடுத்துக்கொண்டு செல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கூட்ஸாக இருக்கட்டும், அதர்வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷர் குரியஸ் த ஹாஸ்பிட்டல் ஷிப். அதாவது என்ன சொல்கிறாங்க லைனர் மேபி ஆல்சோ கேரிங் கார்கோ மெயில் மேபி சம்டைம்ஸ் யூஸ்டு ஃபார் அதர் பர்பஸ். என்னதுக்கான க்ரூஷஸ் ஆர் ஏ ஹாஸ்பிட்டல் ஷிப். அதாவது எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரிய பயணம் கப்பலாகவும் அதர்வைஸ் மருத்துவமனை சேவை கப்பலாகவும் இருக்கும். இதுதான் லைனர் ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா. இது 1 வேர்டில் வரும், நோட் பண்ணி வச்சுக்கோ. திட்டமிடப்பட்ட அட்டவணைப்படி கப்பல் வந்து முழுமையாக நிரப்பப்பட்டு உள்ளதா, அதாவது கப்பல் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்து, இல்லையா ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்னு பார்த்து பயணம் செய்பவர்களுக்கு
முக்கியமாக சொல்லணும். ஃபுல்ஃபில் ஆகிருக்கா, இத்தனை பேர் இருக்காங்க, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மெசேஜை நமக்கு சொல்லணும். பெரிய கப்பலாக இருக்குது, நம்ம ஒரு சரக்கு கொண்டு போகிறோன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கப்பல்காரங்க நம்மக்கிட்ட சொல்லணும். லைனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு பேஸ் டைம் ஆஃப் கால், ரெகுலாரிட்டி ஆஃப் சர்வீஸ், Godspeed and luxurious facilities to passengers or the specialized liners. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் மூலமாக என்னென்ன பொருட்கள் எல்லாம் போகுது, ஆடம்பரமான வசதிகளான ஒரு பயணிகளுக்குரிய வசதி எல்லாமே இதில் இருக்குது, செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதை பற்றி நம்மக்கிட்ட சொல்லணும். அதர்வைஸ் லக்ஸரியஸ் மீன்ஸ் கப்பல்லே எல்லாமே இருக்கும். சினிமா தேட்டர்லேருந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி கப்பல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும், இது எல்லாமே இருக்குதுன்னு நம்மக்கிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? 2 வகையான கப்பல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப்பல்கள் முறைவழி கப்பல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் சரக்கு முறைவழி கப்பல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தட் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரு இங்கே கொடுத்துருக்காங்க. 2 types liner namely and passenger liner and cargo liners அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன முறைவழி கப்பல் அப்படின்னா என்னென்னா முறையாக நம்மக்கிட்ட சொல்லி, அதர்வைஸ் அதாவது என்ன கப்பலில் என்ன போகுது, எப்படி ப்ராப்பராக போகுது, நீங்கள் இவ்வளோ சரக்கு இந்த இடத்துல வச்சுருக்கீங்க, இந்த கப்பலில் இதெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு மெசேஜை நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகக்கூடியது தான் லைனர்ஷிப் அப்படின்னு சொன்னோம். இது பார்த்திங்கன்னா ட்ராம்ப்ஸ் மீன்ஸ் முறை வழியற்ற கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ட்ராம்ஸ் பெரும்பாலும் சரக்கு கப்பல்கள், அவைகளுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட பாதையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாரு, see this picture above, they have no set roads, they do not follow any timetable. இது எதுவும் ஃபாலோ பண்ணாது, டைம் டேபிள் ஃபாலோ பண்ணாது. they sail only when they set sufficient load, they sail at any time, carry cargoes for almost any port. அதாவது அவைகள் போதுமான சுமைகள் கிடைக்கோ மட்டுமே பயணம் செய்ய, அதாவது கொஞ்சமாக சுமைகளை ஏற்றி செல்லுது. அது போக ஏறக்குறைய எந்த நேரத்துக்கு போகணுமோ கொஞ்சம் லிமிட்டட் டைமுக்குள்ளே போயிட்டு வந்துடும், அதுக்கு டைம் டேபிள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் எ ட்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? இது பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் ஷிப்ஸ், அதாவது வணிகத்துக்கு ஏற்றவான ஒரு ஷிப்ஸ் கப்பல்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கார்கோ ஷிப், அதாவது பொது சரக்கு கப்பல், பல்க் கேரிஸ் மொத்த சரக்கு கப்பல்கள், அதே மாதிரி கண்டெய்னர் ஷிப் கொள்கலன், கண்டெய்னர் மாதிரி லாரி கண்டெய்னர் சொல்கிறோம்லையே அந்த மாதிரி கப்பல்லையும் கண்டெய்னர் இருக்கும். கண்டெய்னர் ஷிப், ஆட்டோ கேரியர் அதாவது தானியங்கி சரக்கேற்றிகள், தானே ஒரு மிஷின் மாதிரி வச்சு என்ன பண்ணிக்குவாங்க, ஏற்றிக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு ஷிப்ஸு. நெக்ஸ்ட்டு டேங்கர்ஸு, அதாவது ஃபிஷிங் வெசல்ஸு, ஆயில் வெசல்ஸு, பேசஞ்சர் ஷிப்ஸ், ஃபெரி போட்ஸ், டவ் அண்ட் டங் போட்ஸ், ஸ்பெஷலைஸ்டு ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மீன் பிடிக்க கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள், பயணிகள் கப்பல், பயண படகுகள், தொட்டி படகு, இது மாதிரி சிறப்பு கப்பல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? ஓகே, இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.